ஹாய் ஆல், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணேஷ சதுர்த்தி. ஸோ கருத்தில் சீக்கிரமாக எழுந்தாச்சு. அதே மாதிரி நேற்றுக்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூஜை யூனிட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு கணபதி வந்தாச்சு. நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஒரு ஃபுல்லாக செட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெந்தயம். நான் முந்தா நேற்றுக்கு வெறும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இது ஃபுல்லாக தண்ணி விட்டு நேற்று கருத்தெல்லாம் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டேன். அதை அப்படியே நான் கொஞ்சம் முளை கட்டட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பாருங்கள், நல்லா சூப்பராக முளை கட்டியிருக்கு. இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கருத்தெல்லாம் எழுந்தோடனே நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் தான். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நமக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு காஃபி இல்லாமல் எதுவுமே நடக்காது. பால் பொங்கி விட்டது. நம்ம ஃபஸ்ட்டு சுவாமிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பால், அப்புறம் சர்க்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இது யாருக்குன்னா காஃபிக்கு. இன்னும் ராகேஷ் பார்த்திங்கன்னா எழுந்துக்கவே இல்லை. ஸோ எனக்கு மட்டும்தான் காஃபி போட்டிருக்கேன். சுவாமிக்கு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம காஃபி குடிக்கலாம். சுவாமிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் வச்சு நெய்வேதம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நான் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டே ஊற போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறது பயங்கர விசேஷம். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட விநாயகர் சதுர்த்தி ட்ரெஸ்ஸு மடியாக பண்ணணும்ல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நான் போட போகிறேன். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா சோச்சுங்க. இதோட ரேட் 2498 போட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் அரௌண்ட் ஒரு 1600க்கு வாங்கினேன். இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒயின் கலர், நல்லா அழகாக இருந்தது. பாருங்கள், குட்டி குட்டியாக நெக்கு கிட்ட இங்கே ஃபுல்லாக குட்டி குட்டியாக சம்கி ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் ஒரு மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக. லென்த் பார்த்திங்கன்னா அது ஆங்கிள் லென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு லைனிங் இருக்குது. ஹோல் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே லைனிங் இருக்குது. ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லைனிங் கிடையாது. இதுதான் என்னோட விநாயகர் சதுர்த்தி ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூர்ணம் ரெடி ஆகிட்டு இருக்கு மோதகத்துக்கு. அதே மாதிரியே இங்கே பார்த்திங்கன்னா வெந்நீர், ஆக்சுவலாக வச்சுக்க வெந்நீர் இல்லை, ஆக்சுவலாக சுடு தண்ணி இதில் தான் போட்டு நம்ம கொழக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகிடுச்சு. இப்போ இதை உளுந்து வடை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டே தான் பண்ணேன். பட் சூப்பராக வந்துடுது. இனிமேல் நம்ம கொழக்கட்டை ரெடி பண்ணிடலாம். பூர்ணமும் ரெடி. கணபதி பாருங்கள் சூப்பராக செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு லாஸ்ட்டு 2 yearsஆகவே இந்த கம்ப்ளீட் கிளேயில் தான் கணபதி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் ட்ரை பண்ணோம், பக்கத்தில் இல்லாமல் எங்கேயுமே கிடைக்கல. இந்த கணபதி பார்த்திங்கன்னா நாங்கள் பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிஜமாகவே ரொம்ப அழகாக வந்திருந்தார். நல்லா சூப்பராக நேற்றுக்கு போயிட்ட மாலை, கொடை, அதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டு துணி மாதிரி குட்டியாக போடணும்னு ஆசை. அது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். என்னால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குக் பண்ணது எதுவுமே ஷூட் பண்ண முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ பூஜையும் நல்லா முடிஞ்சுது. நெய்வேதமும் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. சுண்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மோதகம், மணி கொழுக்கட்டை, லெமன் ரைஸ் இது எல்லாமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மண் பிள்ளையார் தான் நல்லது. எல்லோரும் அதே மாதிரியே வாங்குங்க. ஒரு குட்டி சஜஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணேச சதுர்த்தி. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கணேச சதுர்த்தி. எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி லீவு, உங்களோட பிளான்லாமும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். போகலாம். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாலுக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா கோட் மூவி பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்காங்க தான் வந்திருக்கோம். வீட்டில் வந்து சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரி கணபதிக்கு பார்த்திங்கன்னா பிரசாதம் எல்லாமே நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மூவிக்கு வந்திருக்கோம். அதோட பார்க்கலாம், தெரியல டைம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, மாலுக்கு வந்தாச்சு. ராகேஷ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அப்பா ஊரில் இருக்கும்போது வந்திருக்கோம்ல. ஆமாம் ஆமாம், இங்கே வந்தோம். அப்புறம் வரவே இல்லை. அப்போ நான் வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் போனேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது விஆர் கேம் விளையாடல. ஆமாம்மா, அது அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்லோட் பண்ணலையா? 2 பேரும் ஜாலியாக நாங்கள் போனோம். இந்த மாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாலுக்கு தான் வருவோம் டிஃபால்ட்டாக, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறதுனால. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம் ஜோன் இருக்குது. ஆக்சுவலாக அனிருத் ரொம்ப நாளாக இங்கே வரணும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் வரவே இல்லை. வரலாங்களான்னு பார்க்குறப்ப அந்த இதே மூடிட்டாங்க. இல்லை அனிருத், விர்ச்சுவல் கேம் ஒன்று இருக்குது. இங்கே Forever 21 இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஒரு அதிசயம்னா கரெக்டாக ஆன் டைமுக்கும் வந்துட்டோம். நம்ம தேட்டருக்கு இன்னொரு 15 minutes இருக்குது. மக்களை நம்ம இப்போ தேட்டருக்கு ரீச் ஆயாச்சு. மூவி மேக்ஸ் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவனுங்க 2 பேரும் நீ பார்த்து சிரிச்சுனே வராங்க. அதிசயம் ஆனால் உண்மை. பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நம்ம வந்தாச்சு தேட்டருக்கு. அனிருத்தோட ட்ரெஸ் பாருங்க, சூப்பராக இருக்கு. நியூ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாலோட ஓவர்வியூ. ரொம்ப நாளாக இந்த அன்னப்பறவை இருக்குது. இவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. இது வச்சு ஒரு 4-5 தடவை நம்ம வந்துட்டோம் இங்கே. தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், தேட்டர் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக புனேயில் இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மூவிக்கும் ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். டேட்டா வந்து எடுக்க முடியல. அவரோட சிஸ்டம் கேஜெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன். அனிருத் எப்படி இருக்கு? அனிருத் எப்படி இருக்கு? படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆசமாக இருந்தது. அதே மாதிரி தளபதி பார்த்திங்கன்னா அவ்வளோ மாஸாக அவ்வளோ சாமிங்காக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக போயிட்டு எல்லோரும் படத்தை தேட்டரில் பாருங்கள். மூவி பார்த்துட்டு வரப்போ அனிருத் வந்து இந்த விஆர் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் வந்து ராகேஷ் வந்து யூஎஸ் போயிருந்தாங்களா, அப்போவும் நானும் அனிருத்தும் வந்திருந்தோம். அப்போ அவன் விளையாடினா அவனுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி விளையாடுறேன்னா சரி ஓகே விளையாடுறா அப்படின்னு சொல்லியாச்சு.
வரப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு நம்ம பண்ணிட்டு குடிக்கணும். அதனால இந்த கடையில் டீ நல்லா இருக்குமா, அதனால வந்து நல்ல சூப்பரான ஒரு ஜிஞ்சர் டீ வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் வந்து இன்னும் 10 டேஸ்க்கு வந்து கணேச சதுர்த்தியோட என்ன சொல்கிறது செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 டேஸ் வந்து நல்லா ஜாலியாக போகும். மார்னிங் ஆர்த்தி, ஈவினிங் ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் எங்கள் ஃப்ளாட்டோட கணபதி. குட்டி கணபதி அவ்வளோ அழகாக இருந்தார். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெய்வ கடாட்சமாக இருந்தது அங்கே போன உடனேவே. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட் செட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நாங்கள் கீழே திரும்ப ஆர்த்திக்கு வந்திருக்கோம். கணபதிக்கு வந்து ஆர்த்தி ஆக்சுவலாக இப்போ நடக்கும். என்னால் முடிஞ்சாங்க ஷூட் பண்ணுறேன். போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு இவங்கெல்லாம் பீஸா தான் வேணும்னு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து அப்படியே கடைக்கு போயிட்டு ஒரு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வரணும். அதுக்காக தான் இப்போ கீழே இறங்கணும். ஆக்சுவலாக 50 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபாய்க்கு. குங்குமம் எங்கே இருக்கு? பார்த்தீங்கன்னா போயிட்டு கணபதியை சூப்பராக சேவிச்சாச்சு. அதே மாதிரி எங்கள் பிரசாதம் கொடுத்தாங்க. என்னென்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் இருந்தது. என்ன ஃப்ரூட்னா ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி. 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ பக்கத்தில் கடைக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வரலாம். இந்த பையன் பாருங்க பர்கர் கிங்கோட அந்த ஹேட் போட்டிருக்கோம். என்ன பாட்டு பாடுறது தெரியுமா? பாய் பாய் பாய். இவன் இந்த பாட்டை பாடிட்டே இருப்பாங்க. இந்த அலெக்சால இந்த பாட்டை போட்டு போட்டு இந்த பாட்டு எனக்கு கேட்கவே பிடிக்காம போயிடுச்சு. டெட்பூல் அண்ட் வூல்வரீன்ல இருந்து இந்த பாட்டு. சரி இனிமே கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடும். கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நாங்கள் ஜூஸ் வாங்கிட்டு வரப்போ ஃப்ளாட்டில் வந்து நைட்டு வந்து ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தம்பூலா அப்படிங்கிற கேமு. அது ஆக்சுவலாக வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அங்கே கீழே அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தோம். நம்ம அதிர்ஷ்டம் தான் நம்ம கூடவே இருக்குது, அதனால ஜெயிக்கலை. அதுலேருந்து ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் வந்து வின் பண்ணாங்க. இனிமேல் வந்து சாப்பிட வேண்டிதான். செமையாக பசிக்குது. அதே மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். மருதமலை மாமணியே முருகையா சூப்பராக பாடுறா. ஆக்சுவலாக அனிருத் ஒன்றும் இல்லைங்க. என்னடா அது பாட்டு பாடுறான்னு நினைக்காதீங்க. அவன் வந்து கோட் மூவி பார்த்துட்டு வந்து தாக்கத்தில் இருக்கான். கோட் மூவி நீங்க பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அவன் ஏன் இந்த பாட்டை பர்டிகுலரா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மூவி வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வந்து கோட் மூவியை தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு அங்க போய் பாக்குறப்ப அந்த வைபே டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி விஜய் சார் பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருக்காரு. செம்ம அழகா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நான் வந்து பர்கர் கிங் ஒரு ஹேட் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அனிருத்துக்கு நாங்க மாலுக்கு போயிருந்தோம்ல, தியேட்டர் பக்கத்துலயே பர்கர் கிங் இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா அனிருத்துக்கு கிடைச்சது. அவனுக்கு கிடைச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஃபுல்லா அந்த கேப் போட்டுட்டே இருந்தான். எனக்கு பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு. சரி ஓகே போட்டு பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பா காமெடியா தான் இருக்கும். அதனால இதை வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த செத்து விஷயம் என்ன? இவ்வளவு அவசரப்படுற பாருங்க. என்னையோட இவன் பயங்கர அவசரமா இருக்கான். நான் பாத்தீங்கன்னா டாக்டர் ஷெட்ல வந்து 2 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன். அது என்னன்னா ஒரு சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலா போன வாரம் ஃபுல் தப்பு 3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அதை திறந்து பாருங்க, நல்லா தெரியும். அதை திறக்கவே இல்லை மக்களே. அவங்களாம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க 3 டிஃப்ரெண்ட் விதமான ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கிட்டு 2 டிஃப்ரெண்ட் விதமான அடிச்சுட்டாங்க. 3 எனக்கு தெரியும்டா. ஆக்சுவலா இது என்னன்னா இவன் என்னமோ வளரிட்டு இருக்கான். அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஆக்சுவலா என்னன்னா போன வாரம் ஃபுல்லா டாக்டர் ஷெட்ல வந்து இது போயிட்டு இருந்தது, buy 1 get 1 ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ நான் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் இது 2மே வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா வந்து நான் இந்த சன்ஸ்கிரீன் தான் வாங்கியிருந்தேன். இது என்னன்னா ஹல்டி அண்ட் ஹைட்ராலிக் ஆசிட் இருக்கு இந்த சன்ஸ்கிரீன்ல. இது 2மே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் வாங்கியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எனக்கு வந்து ஷர்ட்ல. எப்படி இருக்கும் தெரியல. நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் அந்த ஹல்டி சன்ஸ்கிரீன் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம வந்து பிஃபோர் பிக் போட்டுடலாம் உங்களோடது. அதுக்கப்புறம் உங்களோட இதோட ஆஃப்டர் பிக் போட்டுடலாமா? எண்ட்ல எனக்கு தோணல. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து 2 ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து buy 1 get 1 free அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
நீம் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செரமைட் அண்ட் விட்டமின் சியோட ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ஸ்பாட்லெஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஸ்பாட்லெஸ் ஸ்கின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். இதில் உங்க யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஐ திங்க் இன்னும் ஆஃபர் இருக்காங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் இதை ஆர்டர் பண்ணி 4-5 டேஸ்க்கு மேலே ஆச்சு. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே போயிட்டு தூங்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை. இப்போ எனக்கு ஒரே வேலை, தூங்குறது. டன் டன் டன்.